கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 9ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். தீபா வந்துட்டு நேராக அபிராமியை பார்த்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் எனக்கு ஒரு மாமியாரா இல்லை, எனக்கு ஒரு அம்மாவே இருந்தீங்க. எனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் என்னை வெறுத்தது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோட என்ன நீங்கள் ஒரு மக மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. இடையில எனக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லாத போது அப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு உங்கள் மக மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க, நான் இப்போ உங்களை விட்டு பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ இந்த வீட்டோட மகாராணிமா. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னம்மா நீ இப்படி பேசுகிற? நீ வாமா ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க, இல்லத்த, இதுக்கு மேலே நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயும் எந்த பிரயோஜனமும் இல்லத்த அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ இந்த மாதிரியெல்லாம் பேசாத. நீ இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செஞ்சு நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு, உனக்கு கண்டிப்பாக எந்தவித ஆபத்தும் இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா, எனக்கு பேசும் பொழுதே நெஞ்செல்லாம் அடைக்குது, மூச்சு கூட விட முடியல. அதனால தான் சொல்கிறேன், என்னால் கண்டிப்பாக உயிர் பிழைக்க முடியாது. நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசிடணும். ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அவங்க யாருக்கிட்டையும் என்னால் பேச முடியாது. நான் இறந்துட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? கார்த்திக் சாரோட மடியிலேயே நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி நேராக தீபாவோட கை பிடிச்சி, தீபா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், என் நேரம் நெருங்கிருச்சு. நான் இனிமேல் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் பாருங்க அருண், ஐஸ்வர்யா அண்ணி அப்படி தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மறு கல்யாணம் பண்ணிக்காம இருக்காதீங்க. நீங்கள் அத்தை எப்படியாவது வந்துட்டு அருணுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அவர் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக தீபாவை பார்த்து, தீபா உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணுமா அப்படின்னு. தீபா கேட்குறாங்க, அத்தை, அம்மா சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா அப்படின்னு. அப்போ தீபா வந்துட்டு ஜானகியை பார்க்குறாங்க. கழுத்தில் தாலி இல்லாததையும் பூ இல்லாததையும் பார்த்துட்டு தீபா அதிர்ச்சியாகி, அம்மா நீங்கள் ஏம்மா கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கீங்க? என்னம்மா நடந்துச்சு? ஏதாவது பிரச்சனையா? அப்பா எங்கம்மா? எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில அப்பா என் கூட இல்லைன்னு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்பா கண்டிப்பாக எங்கேயுமே போகவே இல்லை. அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, தர்மலிங்கம்னு ஒரு ரவுடி உன்னை கொலை பண்ணுறதுக்காக துரத்துனாமா. உனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் உங்கள் அப்பா உன் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உயிரையே வந்துட்டு பணையம் வச்சுட்டாரு. அந்த தர்மலிங்கம் அநியாயமா அந்த தர்மலிங்கத்தை அந்த துங்கா வந்துட்டு கொலை பண்ணிட்டாமா அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமாம்மா, நாங்களும் அந்த துங்கா கிட்டேருந்து அப்பாவை காப்பாத்துறதுக்காக போராடணும். மாப்பிள்ளை தான் கடைசி நேரத்துல உங்க அப்பாவை பார்த்தது அப்படின்னு. அப்ப தீபா நேரா கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்திக் சார், அம்மா சொல்றது உண்மையா? அப்பா உயிரோட இல்லையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாம் தீபா, உங்க அப்பா இப்போ உயிரோட இல்லை. உங்க அப்பா வந்துட்டு உன்னை பத்திரமா பார்த்துக்க சொன்னாரு, பத்திரமா துங்கா கிட்டேருந்து மீட்க சொன்னாரு. ஆனா நான் எல்லாத்துலயும் தோத்துட்டேன் தீபா, உங்களை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு. அப்ப தீபா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா அப்பா கிட்ட தான் நான் போக போறேன். அப்பா வந்துட்டு கவலைப்பட மாட்டாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்காக இப்படி வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு தீபா, இப்போதைக்கு உனக்கு மயக்கமா இருங்கிறதுனாலதான் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீ நல்லபடியா உயிர் பிழைச்சிருவ. கார்த்தி, தீபாவை ஹாஸ்பிட்டல் தூக்குப்பா அப்படின்னு. அப்ப தீபா அடம்பிடிக்கிறாங்க, என்னால ஹாஸ்பிட்டல் வர முடியாது அப்படின்னு. தீபா நேரா அபிராமியை பார்த்து, அத்தை, எனக்கு உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நீங்கள் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கீங்க. கடைசி வரைக்கும் எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணமே ஆகலை இல்லை அத்தை. இந்த முறையாவது கார்த்திக் சாருக்கு ஒரு ஏத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா படித்த அழகான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்திக் சார், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, என்ன சத்தியம் தீபா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு.
தீபா நேரா கார்த்தியோட கையை பிடிச்சு, சார் நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, தீபா கண்டிப்பா உங்களை தவிர்த்து வேற யாரையுமே என்னால மனசுல நினைக்க முடியாது. 2வது கல்யாணத்துக்கு வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு என்கிட்ட இந்த மாதிரி சத்தியத்தை கேட்காதீங்க அப்படின்னு. தீபா சொல்றாங்க, சார் நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன். நான் நிம்மதியா போகணும். என் புருஷன் தனியா இருக்காரு. யாரும் ஆதரவும் இல்லாம அனாதையா இருக்காரு. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்க கூடாது. நீங்க எனக்கு வாக்கு கொடுங்க. நான் இறந்த பிறகு நீங்க 2வது கல்யாணம் பண்ணிப்பேன். சந்தோஷமா குழந்தை குட்டியோட குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, அப்ப மீனாட்சி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்திக் தம்பி, தீபா கேட்குற ஆசையை தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க. அவ கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, இல்ல என்னால முடியாது தீபா. நீங்க தான் எனக்கு கடைசி வரைக்கும் மனைவி. வேற யாரை பத்தியும் நான் கண்டிப்பா யோசிக்க மாட்டேன். நான் சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப தீபா சொல்றாங்க, சார் நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்பதான் என்னால நிம்மதியா கண்ணுறங்க முடியும் அப்படின்னு. அப்ப மீனாட்சி நேரா கார்த்திகிட்ட, கார்த்திக் தம்பி தீபாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அவ இப்ப சுய நினைவுல இல்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா தீபாவோட கையை பிடிச்சி, சரி தீபா, நீங்க நினைக்கிற மாதிரியே நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்தவித பிரச்சனையும் இல்லாம அம்மாவோட ஆசிர்வாதத்தோட நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவுக்கு வாக்கு கொடுக்குறாரு. தீபா அந்த வார்த்தையை கேட்டதோட, இப்பதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நான் நிம்மதியா கண்ணுறங்குவேன் அப்படின்ட்டு தீபா லைட்டா கண்ணை முட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி நேரா சக்தியை கூப்பிடுறாரு, சக்தி நர்ஸ் இங்க வாங்க அப்படின்னு. அப்ப சக்தி நேரா டாக்டர் கிட்ட, டாக்டர் வாங்க டாக்டர், நம்ம இதுக்கு மேலேயும் வெயிட் பண்றது தப்பு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அப்ப கார்த்தி நேரா சக்தியை பார்த்து, சக்தி என்னதான் சக்தி நடக்குது, தீபாவுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, கார்த்திக் சார், டாக்டர் இவங்க தான் வந்துட்டு தீபா மேடத்தை செக் பண்ணது. தீபா மேடத்தை ஒரு வாரத்திற்கு முன்னாடி செக்அப் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கான ரிப்போர்ட் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வரும்னு சொன்னாங்க. நான் ரிப்போர்ட்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த ரிப்போர்ட்ஸ்ல இந்த அளவுக்கு ஆபத்து இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம எல்லாருமே சேர்ந்து தீபாவோட சாவுக்கு காரணம் ஆயிட்டோம் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன சக்தி சொல்றீங்க? நீங்க சொல்ற விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, சார் டாக்டர் மேடம் இன்னைக்கு தான் அந்த ரிப்போர்ட்டை கொண்டுட்டு வந்தாங்க. தீபாவோட மூளை நரம்புல ஒரு பிரச்சனை இருக்காம். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்காம். தீபா மேடம் ஹை பிச்சில் பாடினதுனால அவங்களோட மூளை நரம்பு வெடிச்சிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அபிராமி இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, தீபாவை செக் பண்ணுங்கன்னு சொல்ல, டாக்டர் நேரா தீபாவோட கையை பிடிச்சு பார்த்து, தீபா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி கண் கலங்குறாரு. அங்க உள்ள மீனாட்சி, ஐயோ தீபா எங்களை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. மீனாட்சி, மைத்திலி, ஜானகி எல்லாருமே அழுகுறாங்க. ஜானகி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என் புருஷன் என்னை விட்டு போனாரு, இப்ப நீ என்னை விட்டு போயிட்டியே, அனாதை ஆகிட்டனே அப்படின்ட்டு ஜானகி அழுகுறாங்க. அப்ப அபிராமி நேரா சக்தி கிட்ட, சக்தி அப்ப தீபா பாட்டு பாடுறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு கேட்க, சக்தி சொல்றாங்க, ஆமா ஆமா மேடம், தீபா மேடம் பாட்டு பாடி இருக்க கூடாது. அவங்க ஹை பிச்சில் பாடினதுனாலதான் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. தீபாவோட சாவுக்கு நானே காரணம் ஆகிட்டேனே அப்படின்ட்டு அபிராமி அழுகுறாங்க. அபிராமி நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி தீபா இப்படி இறந்ததுக்கு நான் ஒரு காரணம் ஆகிட்டேனே. நான் இந்த சரஸ்வதி சபாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க கூடாது. தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழிமுறையை நான் பயன்படுத்தி இருக்கணும். ஆனா இப்படி தீபா சாவுக்கு நான் காரணமாயிட்டேனே அப்படின்ட்டு அபிராமி அழுகுறாங்க. அப்ப மைதிலி நேரா அபிராமி கிட்ட, இங்க பாருங்கம்மா, தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நீங்க இப்படி ஒரு ஐடியாவை பண்ணீங்க. மத்தபடி தீபாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, காலத்துக்கும் கண்டிப்பா என்ன நான் மன்னிச்சுக்க முடியாது. தீபாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததுக்கு நான் ஒரு காரணம் ஆகிட்டேனே அப்படின்னு அபிராமி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப கார்த்தியும் அழுகுறாரு, தீபாவோட இந்த நிலைமைக்கு இப்படி நம்ம காரணம் ஆயிட்டோமே அப்படின்னு. அப்ப நம்ம சக்தி சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக் சார், தீபா மேடம் இனிமே உயிரோட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க எல்லாருமே வந்துட்டு மனசை தேத்திக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ரசிகர்கள் சொல்றாங்க, ஐயோ தீபா மேடத்துக்கு என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஒருத்தர் பேசிக்கிறாங்க, தீபா மேடம் இறந்துட்டாங்க, அவங்க ரசிகர்களுக்காக பாட்டு பாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவம்,
நம்மளுக்காக வந்துட்டு அடிபட்டாலும் வந்து பாட்டு பாடியிருக்கு. அந்த பொண்ணு அ அந்த பொண்ணுக்காக நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தீபாவுக்காக ஒரு அந்த சரஸ்வதி சபாவிலேயே சிலை வச்சு கும்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவ நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப அபிராமி வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட, "கார்த்தி கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாகிரும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தீபாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிக்கிறாங்க. நேரா வீட்ட காமிக்கிறாங்க. வீட்ல கார்த்தி ரொம்ப சோகமா அவருடைய ரூம்ல உட்காந்துட்டு, தீபாவோட ஃபோட்டோ, அப்புறம் தீபா ஒரு பத்திரிக்கையில நட்சத்திராவோட பேர அழிச்சுட்டு, தீபாவோட பேரை எழுதி பார்த்து ரசிச்சாங்கல்ல, அதையும் பார்த்துக்கிட்டு கார்த்தி உட்கார்ந்திருக்காரு. கார்த்திக்கு ஒரே கண் கலங்கல் தாங்க முடியல. தீபா வந்துட்டு இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும் நல்லபடியா. ஆனா இப்படி ஆகிட்டே அப்படின்னு. அப்ப அபிராமியும் நேரா சாமி கிட்ட போயிட்டு, தீபா நல்லபடியா திரும்பி வரணும். அவளை எப்படியாவது வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும். தூங்கா கிட்டேந்து எப்படியாவது பாதுகாத்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரஸ்வதி சபாவுல தீபா பாட்டு பாடணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம். கடைசியில அதுவே தீபாவோட உயிரை பறிக்கிறதுக்கு காரணமாகிருச்சு. கண்டிப்பா இது என்னுடைய பாவம்தான். அஹ் இனிமே என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் இந்த வீட்டுக்கு ஏத்த ம், ஆளு இல்ல அப்படின்ட்டு அபிராமி வெளியில வராங்க. அப்ப அபிராமி வந்துட்டு ஒரு காவி புடவை கட்டிக்கிட்டு வரத பார்த்துட்டு மீனாட்சி நேரா போயிட்டு அபிராமி கிட்ட, "அத்தை, என்னத்த இது?" அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்றாங்க, "என் பாவத்தை போக்க நான் கோயிலுக்கு போக போறேன்" அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, "அத்தை, நீங்க அப்படி என்ன பாவம் பண்ணீங்க?" அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, "தீபாவோட சாவுக்கு நான் ஒரு காரணமாகிட்டேன்ல. தீபா நிம்மதியா வீட்டுக்கு வந்திருப்பா. ஆனா அவ சாவுக்கு நான் காரணமாகிட்டேன். என்னால தாங்கிக்க முடியல. நான் கோயிலுக்கு போக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தீபா நேரா அபிராமி நேரா கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப கார்த்தி அங்கேருந்து வந்துட்டு ரூம்ல இருக்காரு. அப்ப மீனாட்சி வந்துட்டு நேரா மாடிக்கு ஓடுறாங்க. கார்த்தி வந்துட்டு ரூம்ல உட்காந்துருக்காரு. மீனாட்சி போயிட்டு நேரா கார்த்திக் கிட்ட, "கார்த்திக் தம்பி, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேக்குறாரு, "என்னாச்சு அண்ணி? என்ன முக்கியமான விஷயம்?" அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, "இது மாதிரி அத்தை வந்துட்டு ஏதோ கோயிலுக்கு போக போறாங்களாம். திரும்பி வரமாட்டேன்னு சொல்றாங்க" அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப அவசர அவசரமா ஓடி வராரு. ஓடி வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மாட்ட வந்துட்டு, "அம்மா, என்னம்மா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்றாங்க, "தீபாவோட சாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாகிட்டேன். உன் வாழ்க்கை அழியறதுக்கு நான் ஒரு காரணமாகிட்டேன். என்னால இதுக்கு மேலேயும் நிம்மதியா இங்க இருக்க முடியாதுப்பா. நான் கொஞ்ச நாள் கோயில்ல போய் இருந்து திரும்பி வந்துடுறேன்ப்பா" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "அம்மா, அதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குதுன்னா நீங்க போயிட்டு வாங்கம்மா" அப்படின்னு சொல்ல, அபிராமியோ நேரா கார்த்தியை பார்த்து, "கார்த்தி, நீ நல்லபடியா இருக்கணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து கீதா இருக்காங்கல்ல, அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. அப்ப மீனாட்சி வந்துட்டு நேரா கீதா திங்ஸை பேக் பண்ணிட்டு வெளியில வரதை பார்த்துட்டு மீனாட்சி கேக்குறாங்க, "கீதா, எங்க கீதா கிளம்பிட்ட?" அப்படின்னு சொல்ல, கீதா சொல்றாங்க, "எனக்கும் என் சொந்த ஊருன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் அங்க போக போறேன்" அப்படின்னு. அப்ப, "என்ன கீதா, இவ்ளோ சீக்கிரமா போறேன்னு சொல்ற? ஏன் கீதா?" அப்படின்னு. கீதா சொல்றாங்க, "இல்ல, இதுக்கு மேலேயும் நான் அங்க இருக்க வேணாம். என்னுடைய ஊருக்கு நான் கிளம்புறேன். அங்கேயும் வந்துட்டு எனக்கு தொழில் இருக்குல்ல" அப்படின்னு. அப்ப நம்ம மீனாட்சி சொல்றாங்க, "இங்க பாரு கீதா, நீ தீபா மாதிரி இருந்ததுனால தான் கொஞ்ச நாள் தீபா வந்துட்டு எங்களை விட்டு போனாலுமே, நீ வந்துட்டு உன்னை வந்துட்டு தீபாவை நினைச்சு நாங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். ஏம்மா நீ போகணும்னு சொல்ற?" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க நீ, அவங்களுக்கும் ஒரு தொழில் எல்லாம் இருக்குல்ல, அதை அவங்க பார்க்கணும்ல" அப்படின்னு. இதை கேட்டதோட மீனாட்சியும், "ஆமா தம்பி, நீங்க சொல்றதும் சரிதான். அந்த பொண்ணுக்கு தொழில்னு இருக்குல்ல. சரி கீதா" அப்படின்னு சொல்ல, கீதா நேரா மீனாட்சி கிட்ட, "சரி, ஆன்ட்டி எங்க?" அப்படின்னு சொல்ல, அப்ப மீனாட்சி சொல்றாங்க, "இது மாதிரி அத்தை வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும்" அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, "ஆன்ட்டியை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்னு நினைச்சேன். ஆனா அவங்கள பார்க்க முடியாம போயிட்டேன்" அப்படின்னு. இப்ப மீனாட்சி சொல்றாங்க, "சரி, பரவாயில்ல, நீ கிளம்பு" அப்படின்னு சொல்ல, கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க கீதா, நீங்க உங்க சொந்த ஊருக்கு போங்க. அங்கதான் உங்களுக்கு வந்துட்டு நிம்மதி கிடைக்கும்" அப்படின்னு சொல்ல, கீதா நேரா கார்த்தியை பார்த்து, "நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல" அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "பரவாயில்ல கீதா, நீங்க நிம்மதியா உங்க ஊருக்கு போங்க" அப்படின்னு சொன்னதோட, கீதா நேரா கார்த்தியை பார்த்து, "இன்னைக்கு நீங்க தீபாவை இழந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் நானும் ஒருத்தி தான். என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, "நீங்க காரணம் இல்லை கீதா. அதுக்கு முன்னாடி எங்க லைஃப்ல ரியா
அப்படின்னு ஒரு பொண்ணு வந்தா, அவளால தான் எங்களுக்கு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்றாங்க, சரிங்க சார், நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கீதா அந்த இடத்துலேருந்து போறாங்க. அப்ப நம்ம மைதிலி, ஜானகி எல்லாரும் இருக்காங்க. ஜானகி நேரா கீதாவை பார்க்குறாங்க. கீதா நேரா ஜானகி கிட்ட, நான் இங்கே வீட்டுக்கு வந்த நாள் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் என் மேல ரொம்ப பாசமா இருந்தீங்க. அப்ப கூட எனக்கு உங்களோட பாசத்தை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாம போயிட்டேன். இது மாதிரி தீபா எந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருவன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க எல்லாருமே தீபா மேல பாசம் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தீபா வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரா கீதாவை பார்த்து, கீதா, நீ சொந்த ஊருக்கு போனாலும் உனக்கு அங்க யாருமே இல்லை, நீ எங்க கூடயே இருந்துற அப்படின்னு சொல்ல, கீதா சொல்றாங்க, இல்ல, எனக்குன்னு அங்க கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியை நான் பார்த்துக்கணும். ஸோ அதனால கண்டிப்பா என்னால இங்க ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, மைதிலி சொல்றாங்க, அத்தை, கண்டிப்பா என் கீதா வந்துட்டு இங்க ஸ்டே பண்ண முடியாது, நீங்க அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஜானகியோ சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மைதிலி கீதாட்ட, அத்தை வந்துட்டு தீபா மேல ரொம்ப பாசமா இருந்தாங்களா, நீ தீபா மாதிரியே இருக்கியல்ல, அதனாலதான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டதோட கீதாவும், எனக்கு புரியுது நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு தீபா மேல பாசம் வச்சிருந்தீங்கன்னு அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, சரி கீதா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீதாவும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா அவருடைய ரூமுக்கு போயிட்டு வழக்கம் போல ரொம்ப கவலையா இருக்காரு. அப்ப மீனாட்சி வந்துட்டு நேரா கார்த்திக் கிட்ட, கார்த்திக் தம்பி, அம்மாவும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, மாமா ஒர்க்குன்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் வந்துட்டு நம்ம ஊருக்கே வரல, நீங்க இப்படியே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, பேசாம தாத்தா பாட்டி வீட்டுக்கு நீங்க கிளம்புனா என்ன அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, எங்க நான் தாத்தா பாட்டிக்கு வீட்டுக்கு கிளம்புறது, நான் போகலை அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம மீனாட்சி சொல்றாங்க, இல்ல தம்பி, நீங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஆர்த்தி சொல்றாரு, சரி நான் தாத்தா பாட்டிக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி நேராக வெளியில வந்துட்டு அந்த வேதவல்லிக்கு கால் பண்ணுறாங்க, பரமேஸ்வரி பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, பாட்டி, நான் மீனாட்சி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி கேட்குறாங்க, இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் வந்து கால் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, பாட்டி, வீட்டில் பல பிரச்சனைகள் நடக்குது, நீங்கள் வந்துட்டு கார்த்திக் தம்பியை கூட்டிகிட்டு போங்க, கார்த்திக் தம்பி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு. இது கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, சரி நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு கோயிலுக்கு போனதை கேள்விப்பட்டு பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன் அந்த வீட்டில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, எப்படிப்பட்ட குடும்பம், எப்படி இருக்க வேண்டிய குடும்பம், இப்படி ஆகிட்டே அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.